நாளைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட பிரம்மாண்டமான மாநாடு மதுரையில் நடக்க போகிறது. இந்த பிரம்மாண்டமான மாநாட்டில் மற்ற கட்சிகள் யாருமே செய்யாத சிறப்பம்சங்கள் நிறையா செஞ்சுருக்காங்க. இந்த மாநாடு எதுக்காக இவ்வளோ ஸ்பெஷல் அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம். பாயிண்ட் நம்பர் 1. ஸோ எந்த மாநாட்டிலும் இந்த அளவுக்கு பிரம்மாண்டம் இருந்ததே கிடையாது. ஸோ ஒரு மாநாடு 200 ஏக்கரால் நடக்கும். மிஞ்சி போனால் 250 ஏக்கரால் நடக்கும். விக்கிரவாண்டி மாநாடு 83 ஏக்கரால் நடத்தப்பட்டது. வாகனம் நிறுத்துவதற்காக 200 ஏக்கரா ஒதுக்கப்பட்டது. ஆனால் இந்த மதுரை மாநாடு 200 ஏக்கரா மாநாடுக்கு மட்டுமே செலவு பண்ணியிருக்காங்க. அதாவது மாநாடு திடலுக்கு மட்டுமே 200 ஏக்கரா அப்படின்னு சொல்லப்படுகிறது. 500 ஏக்கரா வாகனங்கள் நிறுத்துவதற்கு மட்டுமே அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி பிரம்மாண்டமான மாநாடு உலகத்தில் எந்த கட்சியும் நடத்தல. இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான கூட்டம் எந்த இடத்துலையும் கூட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான மாநாடு மதுரை மாநாடு இருக்க போகிறது. அதை தொடர்ந்து பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா ரொம்ப சூப்பரான விஷயம். அதாவது தண்ணீர் பந்தல் வச்சிருக்காங்க. தண்ணீர் குழாய் வச்சிருக்காங்க. இது வரைக்கும் எந்த மாநாட்டிலும் இதுக்கு முன்பு சீமான் அவர்கள் மே மாதம் நடத்திய மாநாடுன்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன பொதுக்கூட்டம். இதுல இந்த மாதிரி பைப் ஃபெசிலிட்டிஸ் வச்சிருந்தாங்க. தொண்டர்கள் வந்தவர்கள் யாருமே தண்ணீர் குடிக்காம வீட்டுக்கு போகக்கூடாது, ஸோ தண்ணீர் தாகத்தோட இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சீமான் அவர்கள் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாங்க. ஒரு 10,000 பேத்துக்கு பண்ணியிருந்தாங்க. அதே விஷயத்த தமிழக வெற்றி கழகம் 50 லட்சம் பேத்துக்கு பண்ணியிருக்கு. ஏன்னா விக்கிரவாண்டி மாநாடு நாங்கள் போனப்போ சுத்தமாக தண்ணீர் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா காலையில் 5 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்குமே தண்ணீர் ஃபெசிலிட்டி சுத்தமாக கம்மி. அதே மாதிரி டவர் ஃபெசிலிட்டிஸும் இல்லை. அதெல்லாம் ஜிபேயும் ஒர்க் ஆகலை. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. இந்த ஒரு விஷயம் மதுரை மாநாட்டில் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தண்ணீர் பைப் ஒவ்வொரு இடத்துக்கும் வச்சுருக்காங்க. இது ரொம்ப சூப்பரான பிளான் ஆர்கனைசேஷன். அதுக்கு அடுத்தது இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா, கடைசியில் இருக்கிறவங்களுக்கும் விஜய் அவர்கள் தெரியணும் அப்படிங்கிற விஷயத்த பிளான் பண்ணியிருக்காங்க. மாநாடு ஸ்டேஜ் பல மடங்கு உயர்த்தி மாநாடு ஸ்டேஜை ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரோட்ல இருந்து பார்த்தா கூட விஜய் அவர்கள் கிளியராக தெரிவாங்க. பொதுவாக மாநாடு நடக்கணும், அதுக்கு ஒரு பிரம்மாண்டமான என்ட்ரிக்காக ஒரு பெரிய ஒரு செவரு மாதிரி வச்சுருப்பாங்க. ஒரு பெரிய ஆர்ச் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த ஆர்ச் வைக்கும்போது ஸ்டேஜ் கம்ப்ளீட்டாக மறைந்து விடும், க்ளோஸ் ஆகிவிடும். ஆனால் அந்த ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. நீங்கள் ரோட்ல இருந்து பார்த்தாலும் விஜய் அவர்கள் கிளியராக தெரியணும். அதனால் அந்த ஒரு ஸ்டேஜை க்ளோஸ் பண்ணாமல், அந்த ஒரு ஆர்ச்சை க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே ஓப்பன்லேயே வச்சுருக்காங்க. இதுவுமே மக்களுக்காக பார்த்து பண்ணியிருக்காங்க. அடுத்து டவர் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க. ஆல்ரெடி விக்கிரவாண்டி மாநாட்டில் டெம்பரரி டவர் வச்சுருந்தாங்க. அந்த டவர் மூலமாக ஒரே இடத்துல 20 லட்சம் பேர் கூடுறாங்கன்னா அவங்களுக்கு டவர் ஃபெசிலிட்டி சுத்தமாக இருக்காது. அதனால தான் டெம்பரரி டவர் விக்கிரவாண்டியில் வச்சுருந்தாங்க. ஆனாலுமே அது பற்றாக்குறை ஏற்பட்டது. அந்த ஒரு விஷயம் மதுரை மாநாட்டில் நடக்கக்கூடாது. 5 டெம்பரரி டவர் வச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. ஃபைனலா ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், இன்னைக்கு ஈவினிங் தான் நேற்று ஈவினிங் தான் இந்த ஒரு விஷயம் நடந்தது. அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட மாநாட்டு ஸ்டேஜில் இந்த பக்கம் எம்ஜிஆர், இந்த பக்கம் அண்ணா, ஸோ இதுக்கு நடுவில் விஜய் அவர்கள் இருக்காங்க. இதுதான் ரொம்ப சூப்பரான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கப்படுகிறது. ஸோ அதிமுக ஒரு பக்கம், திமுக ஒரு பக்கம். ஸோ இது அதிமுக திமுக குறிக்கல, தமிழகத்தோட ரொம்ப முக்கியமான தலைவர்கள் குறிக்கிறது. ஸோ அதனால் எம்ஜிஆர் அவர்களையும் அண்ணா அவர்களையும் வைத்திருப்பது ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண போகிறது மாநாட்டில். ஸோ இது எல்லாமே இந்த மாநாட்டோட சிறப்பம்சம். மாநாடு நடந்து முடிச்சிட்ட அப்புறமா இன்னும் பல சிறப்பம்சங்கள் மாநாட்டை பற்றி பேசலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? யாரெல்லாம் மாநாட்டுக்கு வர போகிறீங்க? நம்மளும் போகிறோம், என்ஜாய் பண்ண போகிறோம், திருவிழாவை கொண்டாட போகிறோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா நியூஸும் தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட பிரம்மாண்டமான மாநாடு மதுரையில் நடக்க போகிறது. இந்த பிரம்மாண்டமான மாநாட்டில் மற்ற கட்சிகள் யாருமே செய்யாத சிறப்பம்சங்கள் நிறையா செஞ்சுருக்காங்க. இந்த மாநாடு எதுக்காக இவ்வளோ ஸ்பெஷல் அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம். பாயிண்ட் நம்பர் 1. ஸோ எந்த மாநாட்டிலும் இந்த அளவுக்கு பிரம்மாண்டம் இருந்ததே கிடையாது. ஸோ ஒரு மாநாடு 200 ஏக்கரால் நடக்கும். மிஞ்சி போனால் 250 ஏக்கரால் நடக்கும். விக்கிரவாண்டி மாநாடு 83 ஏக்கரால் நடத்தப்பட்டது. வாகனம் நிறுத்துவதற்காக 200 ஏக்கரா ஒதுக்கப்பட்டது. ஆனால் இந்த மதுரை மாநாடு
200 ஏக்கரா மாநாடுக்கு மட்டுமே வந்து செலவு பண்ணியிருக்காங்க. அதாவது மாநாடு திடலுக்கு மட்டுமே 200 ஏக்கரா அப்படின்னு சொல்லப்படுகிறது. 500 ஏக்கரா வந்து வாகனங்கள் நிறுத்துவதற்கு மட்டுமே அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி பிரம்மாண்டமான மாநாடு உலகத்தில் எந்த கட்சியும் வந்து நடத்தல. இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான கூட்டம் எந்த இடத்துலையும் வந்து கூட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான மாநாடு மதுரை மாநாடு இருக்க போகிறது. அதை தொடர்ந்து பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். அதாவது தண்ணீர் பந்தல் வந்து வச்சிருக்காங்க, தண்ணீர் குழாய் வந்து வச்சிருக்காங்க. இது வரைக்கும் எந்த மாநாட்டிலும் இதுக்கு முன்பு வந்து சீமான் அவர்கள் மே மாதம் நடத்திய மாநாடுன்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன பொதுக்கூட்டம். இதில் வந்து இந்த மாதிரி வந்து பைப் ஃபெசிலிட்டிஸ் வந்து வச்சிருந்தாங்க. தொண்டர்கள் வந்தவர்கள் யாருமே வந்து தண்ணீர் குடிக்காம வீட்டுக்கு வந்து போகக்கூடாது, ஸோ தண்ணீர் தாகத்தோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சீமான் அவர்கள் வந்து இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாங்க. ஒரு 10,000 பேத்துக்கு பண்ணியிருந்தாங்க. அதே விஷயத்த தமிழக வெற்றி கழகம் 50 லட்சம் பேத்துக்கு வந்து பண்ணியிருக்கு. ஏன்னா வந்து விக்கிரவாண்டி மாநாடு நாங்கள் போனப்போ வந்து சுத்தமாக வந்து தண்ணீர் இல்லாமல் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா காலையில் 5 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்குமே தண்ணீர் ஃபெசிலிட்டி சுத்தமாக கம்மி. அதே மாதிரி டவர் ஃபெசிலிட்டிஸும் இல்லை, அதனால் ஜிபேயும் ஒர்க் ஆகலை. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக தான் வந்து இருந்துச்சு. இந்த ஒரு விஷயம் வந்து மதுரை மாநாட்டில் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தண்ணீர் பைப் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து வச்சுருக்காங்க. இது ரொம்ப சூப்பரான பிளான் ஆர்கனைசேஷன். அதுக்கடுத்து வந்து இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா, கடைசியில் இருக்கிறவங்களுக்கும் விஜயா அவர்கள் வந்து தெரியணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. மாநாடு ஸ்டேஜ் பல மடங்கு வந்து உயர்த்தி வந்து மாநாடு ஸ்டேஜை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரோட்டில் இருந்து பார்த்தா கூட விஜயா அவர்கள் கிளியராக வந்து தெரிவாங்க. பொதுவாக மாநாடு நடக்கணும், அதுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான என்ட்ரிக்காக ஒரு பெரிய ஒரு செவரு மாதிரி வந்து வச்சுருப்பாங்க, ஒரு பெரிய ஆர்ச் மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. அந்த ஆர்ச் வைக்கும்போது ஸ்டேஜ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மறைந்து விடும், க்ளோஸ் ஆகிவிடும். ஆனால் அந்த ஒரு விஷயம் வந்து இருக்கக்கூடாது. நீங்கள் ரோட்ல இருந்து பார்த்தாலும் விஜயா அவர்கள் கிளியராக தெரியணும். அதனால் வந்து அந்த ஒரு ஸ்டேஜை க்ளோஸ் பண்ணாமல், அந்த ஒரு ஆர்ச்சை க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே வந்து ஓப்பன்லேயே வந்து வச்சுருக்காங்க. இதுவுமே வந்து மக்களுக்காக பார்த்து பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து டவர் ஃபெசிலிட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க. ஆல்ரெடி விக்கிரவாண்டி மாநாட்டில் வந்து டெம்பரரி டவர் வந்து வச்சுருந்தாங்க. அந்த டவர் மூலமாக வந்து ஒரே இடத்துல வந்து 20 லட்சம் பேர் கூடுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து டவர் ஃபெசிலிட்டி சுத்தமாக அது இருக்காது. அதனால தான் டெம்பரரி டவர் வந்து விக்கிரவாண்டியில் வந்து வச்சுருந்தாங்க. ஆனாலுமே வந்து அது வந்து பற்றாக்குறை வந்து ஏற்பட்டது. அந்த ஒரு விஷயம் மதுரை மாநாட்டில் நடக்கக்கூடாது. 5 டெம்பரரி டவர் வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. ஃபைனலாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், இன்னைக்கு ஈவினிங் தான் வந்து நேற்று ஈவினிங் தான் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து நடந்தது. அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட மாநாட்டு ஸ்டேஜில் இந்த பக்கம் எம்ஜிஆர், இந்த பக்கம் அண்ணா, ஸோ இதுக்கு நடுவில் விஜய் அவர்கள் வந்து இருக்காங்க. இதுதான் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக வந்து பார்க்கப்படுகிறது. ஸோ அதிமுக ஒரு பக்கம், திமுக ஒரு பக்கம். ஸோ இது அதிமுக திமுக வந்து குறிக்கல, தமிழகத்தோட ரொம்ப முக்கியமான தலைவர்கள் வந்து குறிக்கிறது. ஸோ அதனால் எம்ஜிஆர் அவர்களையும் அண்ணா அவர்களையும் வைத்திருப்பது ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறது மாநாட்டில். ஸோ இது எல்லாமே இந்த மாநாட்டோட சிறப்பம்சம். மாநாடு நடந்து முடிச்சிட்ட அப்புறமா இன்னும் பல சிறப்பம்சங்கள் வந்து மாநாட்டை பற்றி வந்து பேசலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? யாரெல்லாம் மாநாட்டுக்கு வர போகிறீங்க? நம்மளும் போகிறோம், என்ஜாய் பண்ண போகிறோம், திருவிழாவை கொண்டாட போகிறோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா நியூஸும் தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.